தமிழ்நாட்டில் இருக்கும் ஊர் பெயர்களுக்கும் இடப்பெயர்களுக்கும் என்றே தனித்த அடையாளமும் வரலாற்று சிறப்பும் தொன்மையும் உண்டு. அப்படியான ஒரு வரலாற்று சிறப்பும் தொன்மையும் மிக்க ஒரு ஊர் தான் கருவூர். கருவூர் என்பதுதான் இன்றைய மக்கள் வழக்கில் கரூர் என்று வழங்கப்படுகிறது. இது கொங்கு மண்டலத்தில் இருக்கும் ஒரு ஊராகவும் இன்றைக்கு திருச்சி பக்கத்தில் இருக்கும் ஒரு ஊர். இதுவே கருவூர் மாவட்டமாகவும் திகழ்கிறது. இது சங்க காலத்தில் அகநானூறு புறநானூறு 10 பாடல்களில் சேரர்களுடைய தலைநகரமாக வஞ்சி மாநகரம் திகழ்ந்திருக்கிறது. சேரன் செங்குட்டுவன் வஞ்சி மாநகரத்தை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்ததை சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது. இப்படி வஞ்சி மாநகரம் தான் இன்றைய கருவூர், அதாவது கரூர் என்று நாம் அறியலாம். அதே போல வஞ்சி முற்றம், வஞ்சி மாநகரம், சேரமாநகர், முடிவலங்கு, சோழபுரம். சோழர்கள் ஆட்சி காலத்தில் அது தலைநகரங்களுள் ஒன்றாக திகழ்ந்திருக்கிறதுனால் அது முடிவிலங்கு, சோழபுரம், ஆதிபுரம், கெர்பபுரம், கருவூர், ஆணிலை, திரு ஆணிலை என்று பலவாறாக பெயர்கள் இந்த ஊருக்கு இருக்கின்றதை நாம் அறிகிறோம். அருணகிரிநாதர் கெர்பபுரம் என்றே குறிப்பிடுகிறார். திருஞான சம்பந்தர் கருவூர் ஆணிலை என்றே குறிப்பிடுகிறார். இப்படி சங்ககாலம் தொட்டு இருக்கும் இந்த ஊருக்கான தொல்லியல் சான்றாக பெருங்கற்கால ஈமச் சின்னங்கள், பானை ஓடுகள், இன்னும் நிறைய பொருள்கள் எல்லாம் சங்ககாலத்திற்கு அரண் சேர்ப்பதாக அமைகிறது. தலவாய்புரம் செப்பேடு, சீவரமங்கலம் செப்பேடுகள் எல்லாம் கருவூர் சேரருடைய தலைநகரமாக இருந்ததற்கும் வரலாற்று சான்றுகளுக்கும் காரணமாக இந்த செப்பேடுகள் எல்லாம் திகழ்கிறதை நான் அறியலாம். இப்படி பல்வேறு சிறப்புகளை உடைய இந்த கருவூர், அதான் இன்றைக்குள்ள கரூர் என்பது பிழையான ஒரு சொல்லாக பார்க்கப்படுகிறது. கரு கூட்டல் ஊர், கருவூர் என்பதுதான் இன்றைக்கு கரூர் என்று வழங்கப்பட்டிருந்தாலும் கருவூர் தான் பொருண்மை உள்ள ஒரு சொல்லாக, பழைய பெயராக அதுவே கருவூராகவே இருக்க வேண்டும் என்பது பல்வேறு அமைப்பினரின் கோரிக்கையாக இருக்கிறதை நாம் அறியலாம். சங்ககால புலவர்களும் கருவூர் கிழார், கருவூர் பெருஞ்சாத்தனார், இப்படி பல்வேறு புலவர்கள் இந்த ஊரில் பிறந்தவர்களாக நாம் அறிய முடிகிறது. கருவூர் சித்தர், திருவிசைப்பாப்பாடியார், கருவூர் தேவர், இப்படி பல்வேறு புகழுக்கு சொந்தமான வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஊர் தான் கருவூர்.